ஆன்லைனில் எவ்வளோ ப்ரைஸ் தராங்க, இது இப்போ கரண்ட்டாக ஐப்ளானெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் போகுது. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வாய் வர லைட்டாக ஜாமாவே நான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மெயின் வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோ மெயின் எதை பற்றி இருக்குது அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்தா மாதிரி நம்ம வந்து ஒரு லேப்டாப் ஒன்று வாங்க போகிறோம். ஸோ என்ன லேப்டாப் அப்படின்னா ஆப்பிள் லேப்டாப்பு, மேக் புக்கு, ஸோ அந்த சீரீஸ்லாம் வாங்க போகிறோம். அந்த ப்ரைஸ் எல்லாம் என்னென்னு போய் விசாரிச்சுட்டு ஸோ இன்றைக்கி விசாரிக்க போகிறோம் ப்ரைஸை. ஸோ இஎம்ஐ வாங்கினா எவ்வளோ ப்ரைஸ் வருது, ஸோ மொத்தமாக கொடுத்து வாங்கினா எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு சொல்லி ஐப்ளானெட்டில் போய் நம்ம விசாரிக்க போகிறோம். நம்ம சேனலுக்கும் அதை நான் அப்டேட் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாகவே வந்து இந்த லேப்டாப் வாங்கணுமான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதான் கைஸ் இன்றைக்கி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். எஸ், வாங்க வீடியோ சொல்லலாம். ஓகே கேஸ், சென்னை வளசரவாகத்தில் இருக்க ஐப்ளானெட் ஷோரூம் தான் இப்போ நம்ம போகிறோம் கேஸ். நான் ஐஃபோன் வச்சுருக்கேன் இல்லையா 14+, ஸோ அது கூட அங்கே தான் வாங்கினேன். ஸோ அதனால் இப்போ அந்த ஐப்ளானெட்டில் போய் தான் நம்ம விசாரிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன மேக் புக் வாங்கலான்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ மேக் புக்கு ஏரு M4 அதுதான் கைஸ் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ அதோட ப்ரைஸ் நியர்லி 1 lakh அது வந்து லான்ச் பண்ணும்போது. ஸோ இப்போ எவ்வளோன்னு சொல்லி விசாரிக்கலாம். ஸோ அப்புறம் 13 inch எவ்வளோ ப்ரைஸ் வருது, 15 inch என்ன ப்ரைஸ் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் கைஸ். நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே இதை வாங்கலாம்னு சொல்லி தான் நினச்சிட்ருக்கேன். நம்ம சேனலில் பார்க்குறவங்க ப்ரோ எதனால் ப்ரோ எலக்ட்ரானிக்ஸ்லாம் காசு இன்வெஸ்ட் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம். ஸோ இது வந்து மெயின் பர்பஸ், நம்ம யூடியூப்பில் vlog அப்லோட் பண்ணுறாங்க, இது எடிட்டிங்களுக்காக தான் கைஸ். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இந்த வேலை சம்மந்தப்பட்டதுக்காக மட்டுமே தான் நான் வாங்குகிறேன். ஸோ நான் வந்து இந்த சின்ன வயசுலாம் லேப்டாப் வாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அப்போலாம் வந்து கேம் விளாடணும், அதுக்காக லேப்டாப் வாங்கலாம் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓகே தான். இப்போ நம்ம முழுக்க அந்த வேலைக்காக, ஸோ அதுக்காக அதை எடிட்டிங் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வாங்க போகிறேன். நியர்லி நம்ம சேனலில் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நான் வந்து லேப்டாப் வாங்க சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நியர்லி 50K சப்ஸ்கிரைபர்ஸும் வரும்போது. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இஎம்ஐ வாங்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ ரேட்டு, ஸோ அதே மொத்தமாக கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி தான் எவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் ஒரு சில டைம் வட்டிலாம் போடுவாங்க இந்த பைக் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வாங்கும்பொழுது. ஆனால் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இஎம்ஐ நம்ம வாங்கினா கூட 0% இன்ட்ரெஸ்ட் தான் போடுவாங்க. ஸோ பார்க்கலாம் அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் வாங்குவாங்க. ஸோ காசு இருக்கிறவங்க மொத்தமாக கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஸோ நான் வந்து எப்பயுமே வந்து இஎம்ஐயில் தான் கைஸ் வாங்குவேன் எந்த பொருள் வாங்கினாலும். ஸோ அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் மெயினாக நான் இஎம்ஐ போட்டு தான் வாங்குவேன். நான் ஆப்பிள் ஃபோனில் கூட இஎம்ஐ போட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து 65 inch சோனியில் ஒரு பெரிய டிவி வாங்கியிருந்தோம். அது வந்து வர 2ஆம் தேதி அதோட இஎம்ஐ முடிய போகுது. ஸோ இந்த டைமில் ஸோ இது லேப்டாப் வாங்கினா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு கேஸ். ஸோ அதான் வாங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் கேஸ். நம்ம ஐப்ளானெட் வந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க. இன்ஸ்டாவில் வீடியோஸ் பார்த்துருக்காங்க. இந்த இருக்குது பாருங்கள் மேக் புக். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே விசாரிச்சுட்டேன். நான் எந்த லேப்டாப் வாங்க போகிறேன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஐப்ளானெட்டில் வந்து மேக் புக்கு ஏரு M4 வந்து இப்போ கரண்ட்டாக ஐப்ளானெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் போகுது, ஆன்லைனில் எவ்வளோ ப்ரைஸ் தராங்க, அப்புறம் இஎம்ஐலாம் வாங்கணும் அப்படின்னா அதில் எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ போடுறாங்க, இவற்றெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதை மேக் புக் ஏரு M4 வந்து லான்ச் ஆகும்போது எவ்வளோ ப்ரைஸ் தெரியுமா கைஸ்? லான்ச் ஆச்சு 99,900 தான் வந்து அந்த மேக் புக்கு ஏர் M4 வந்து லான்ச் ஆச்சு. இப்போ கரண்ட்டாக வந்து 2026 ஜனவரி மாதத்தில் ஃப்ளிப்கார்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 91,990 ஸோ அதே அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 85,990 கைஸ். அமேசான் ப்ரைஸில் ஒரு சின்ன மாற்றம். ஆக்சுவலாக நான் ஐப்ளானில் போய் விசாரிக்க போகிறதுக்கு முன்னாடி அமேசானில் பார்த்துட்டு தான் போனேன். ஸோ அந்த டைமில் இந்த ப்ரைஸ் தான் கைஸ் இருந்துச்சு. எழுதி வச்சுட்டு தான் போனேன். இந்த ப்ரைஸ் தான் இருந்துச்சு, 85,990 தான் இருந்துச்சு. இப்போ வந்து அமேசானில் எடிட்டிங் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு வைக்கலாம்னு சொல்லி இப்போ பார்க்குறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் ப்ரைஸே மாற்றிட்டுருக்காங்க கைஸ். ஃப்ளிப்கார்ட் ப்ரைஸே மாற்றிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து எதில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்த்து வாங்க கைஸ். ஐப்ளானெட்டில் வந்து ஸோ 99,990 அது வந்து 8% வந்து இப்போ மைனஸ் பண்ணுறாங்களாம். ஸோ வாங்குறவங்க இப்போ எல்லாருக்குமே. ஸோ அதை மைனஸ் பண்ண அப்படின்னா 8%. ஸோ 91,908 தான் இப்போ கரண்ட்டாக வந்து ஐப்ளானெட்டில் வந்து ப்ரைஸாக போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்டாக நம்ம படிச்சுக்கிட்டே இருந்துட்டு நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி, அதாவது ஐடி கார்டு இருந்துச்சு அப்படின்னா ஸோ வந்து 11% வந்து மைனஸ் பண்ணுறாங்க. 11% வந்து மைனஸ் பண்ணுறாங்களா அந்த 99,900 88,990 வருது கைஸ். ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஸ்டூடெண்ட் ஐடி வச்சு நம்ம வாங்கணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து இஎம்ஐயாக வாங்குற மாதிரி நம்மளுக்கு எலிஜிபிள் பேங்க்கில் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா ஸோ நமக்கு ப்ராசஸ் ஃபீஸ் வந்து 3,500 வந்து நம்ம பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கைஸ். இப்போ வந்து எனக்கு வந்து எவ்வளோ எலிஜிபிள் ஆயிருக்குன்னா இஎம்ஐக்கு 80,000 எலிஜிபிள் ஆயிருக்கு. அந்த மேக் புக் ப்ரைஸோட ஸோ நம்ம எலிஜிபிளான அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மிச்ச காசு நம்ம முன்பணமாக காட்டணும். ஸோ அது நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னா 14,990. அது கூட ப்ளஸ் நம்ம ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 3,500 ஆட் பண்ணோம் அப்படின்னா 15,490 நம்ம கட்டினோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த மேக் புக்கை நம்ம வீட்டுக்கு எடுத்து கொண்டு வந்துடலாம் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம இஎம்ஐ கட்டி கொண்டு தான்
0% இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதான் யோசிக்கணும், நான் இஎம்ஐ வாங்கலாமா இல்லை ஃபுல்லாக கட்டி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. 1 லட்சம் கிட்ட மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுறத விட ஸோ அப்படியே பாதி பாதியாக கட்டுறது நல்லதுன்னு தோணுது 2 இயர்ஸாக. இருக்கிறவங்க மொத்தமாக கட்டிக்கலாம், சூப்பர். இல்லாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினா நல்லாயிருக்கும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நீ ஃபுல்லாக யோசிக்க போகிறேன் நைட்டு வரைக்கும். நாளைக்கு போகிற வீடியோஸ் நான் சொல்லிடுறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பாய்.